வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான சுகன்யாக்கும் அவங்க 2 தோழிகளுக்கும் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகன்யா, ஸ்வாதி, ஜெயா 3 பேருமே திருச்செந்தூரை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேரும் அவங்க ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் வரைக்குமே ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்களாம். ஒருத்தர் ஸ்கூல் லீவ் போட்டால் மீதி 2 பேரும் கன்ஃபார்மாக லீவ் போட்டுருவாங்களாம். இவங்க 10th முடிச்சுட்டு +1 +2 சேர்ந்து தான் படிக்கணும்னு சொல்லி ஒரே குரூப் தான் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த பழங்காலத்து பொருளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆசையாம். அதுக்கேற்ற மாதிரியே இவங்க குரூப் எடுத்து காலேஜும் சேர்ந்துருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே அதிகமாக ஒரு நிலை இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பேய் படம் பார்க்குறது, பேய் கதை கேட்குறது, யாராவது ஏதாவது ரியல் லைஃப் ஸ்டோரி சொன்னால் உடனே அதை போய் கேட்பாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் கட் அடிச்சுட்டு ஒரு வேளை மூவி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா காமெடி மூவிஸ், ரொமான்டிக் மூவிஸ், என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் இந்த மாதிரி தான் போவாங்களாம். ஆனால் இவங்க 3 பேர் மட்டும் ஹாரர் மூவிஸாக தேர்ந்தெடுத்து அதுக்கு தான் போவாங்களாம். அப்படி அன்றைக்கி சீக்கிரமாக காலேஜ் முடிச்சுட்டு எல்லோரும் பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே இவங்க காலேஜ் லீவ் விட்டாலோ இல்லை காலேஜ் சீக்கிரமாக முடிச்சிட்டாலோ ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். அப்படி தான் அன்றைக்கி திருச்செந்தூர் பீச்சுக்கும் போயிருக்காங்க. பீச்சில் போயிட்டு விளையாடிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்கே டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு பயங்கரமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, போர் அடிக்குது, ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு பேய் கதை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கேட்டது, அவங்க யூடியூப்பில் பார்த்தது, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச பேய் கதைகளை ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மாற்றி மாற்றி. அப்போ தான் சுகன்யா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க பாட்டி அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம், இந்த ஊரில் ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு மட்டும் தனியாகவே இருக்கும். அந்த வீட்டுக்கு பல வருஷமாக யாருமே போனது இல்லையா. ஏன்னா எங்கள் பாட்டி சின்ன வயசாக இருக்கும் போதே அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். அவங்க பையன் ஒரு மிலிட்ரி மேனா. அவர் ஊர்லேருந்து திடீர்னு வீட்டுக்கு வந்தாராம். வந்து ஒரே வாரத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டாராம். இது நடந்து இன்னும் ஒரு வாரத்தில் இவங்க குடும்பமே ஒன்றா சேர்ந்து தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்களாம். போலீஸ் விசாரித்து பார்த்துட்டு இவர் ஏதோ இராணுவ ரகசியத்தை ஏதோ காசு கொடுத்து யாருக்கோ கொடுத்துட்டாரு, அதனால தான் அவர் தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. இதை கேள்விப்பட்டு இவங்க ஃபேமிலியும் எல்லாரும் அவமானப்படுத்தினதுனால அவங்களும் தூக்க மாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரவங்க வீட்டில் ஏதாவது ஒரு மரணம் நடந்துக்கிட்டே இருக்குமா, யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுவாங்களாம். இதனாலேயே அந்த வீட்டுக்கு யாருமே வந்தது கிடையாது. அந்த வீடு பல வருஷமாக, அதாவது அவங்க பாட்டி சின்ன வயசாக இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அது பூட்டியே கிடக்கு. அந்த வீட்டு பக்கம் யாருமே போக மாட்டாங்களாம். இந்த கதை ஸ்வாதியை பயங்கரமாக பாதிக்க ஆரம்பிக்குது. ஸ்வாதிக்கு இந்த கதையை கேட்டதுமே அந்த வீட்டுக்கு போய் என்னதான் நடந்திருக்கும், அங்கே ஏதாவது பொருள் கிடைக்குமா, இவங்க ஆல்ரெடி ஆராய்ச்சி பண்ணுறதுல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அதனால் அதுவும் அவங்க ஊர்லேயே இப்படி ஒரு கதை இருக்குது, அதுவும் இத்தனை காலமாக அந்த வீடு பூட்டியே இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போய் ஏதாச்சும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும், பேய் இருக்கா இல்லையானாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. சுகன்யாக்கிட்டேயும் ஜெயாக்கிட்டேயும் ஸ்வாதி, நம்ம அந்த வீட்டுக்கு போகலாமா, அந்த வீடு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போகலாம், கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் என்னோடய கேமரா எடுத்துகிட்டு வரேன், நம்ம எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போட்டு காட்டலாம், நம்ம இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியட்டும், ஜாலியாக இருக்கும். எப்போ பாரு இந்த பீச்சை விட்டால் கோவிலை விட்டால் பார்க்கு, இல்லைனா சினிமா, இப்படியே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சுகன்யா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, நம்ம போய் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜெயா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பாட்டிங்களே சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது தானே. இத்தனை வருஷமாக யாருமே வர போகலன்றாங்க, அந்த இடத்துக்கு போய் போகலான்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி ஜெயா எவ்வளவோ வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் சுகன்யாவும் ஸ்வாதியும் இந்த விஷயத்த கேட்குறதாவே இல்லை. கண்டிப்பாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஜெயாக்கு இவங்க 2 பேரையும் தடுக்கவே முடியல. சரி, இவங்களை தனியாகவும் அனுப்ப முடியாது, நம்மளும் கூட தான் போகணும். ஏன்னா இவங்க 3 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. அதனால் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலேஜ் முடிச்சுட்டு இவங்க 3 பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிற வழியெல்லாம் ஜெயாவோட மனசில் ஐயோ இப்போ போய் தான் ஆகணுமா, இவங்க வேறு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருந்துதான். இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிகிட்டே வந்தாங்களாம், இப்போ கூட ஒன்றும் இல்லாடி பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடிடலாம் வந்துருங்க அப்படின்னு கூட கேட்டு பார்த்தாங்களாம். ஆனால் இவங்க 2 பேரும் இன்னடி இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தாச்சு, இப்போ வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்கிற, அடி வாங்குவ, ஒழுங்காக எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சுகன்யாக்கும் ஸ்வாதிக்கும் பயங்கரமான ஆர்வம். அந்த இடத்துக்குள்ளே என்னதான் இருக்குது போய் பார்த்துடலாம், இன்றைக்கி தெரிஞ்சிடும். நம்ம இவ்வளோ பேய் கதை கேட்டிருக்கோம், பேய் படம் பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு பேயை கூட நேரில் பார்த்ததில்ல. இன்றைக்கி எப்படியாவது நேர்லையாவது பார்த்துட்டு வந்துடணும், கேமராவில் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு வழியாக அந்த இடத்துக்கும் போயிருக்காங்க. அந்த இடத்துல போய் இறங்குனதும் அந்த இடமே பயங்கர அமைதியாக இருந்துதான். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வீடுங்களே இல்லையா, அங்கங்கே ஒரு வீடு அவ்வளவுதான். அதுவும் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துதான். ஸ்வாதி, சுகன்யா, ஜெயா 3 பேருமே அந்த பேய் வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு ரொம்பவே வந்து பாலடைஞ்சு போய் ரொம்ப பழங்காலத்து பில்டிங் மாதிரி அங்கே இருந்திருக்கு. இவ்வளோ நேரம் பயமே இல்லாமல் பேசிகிட்டு இருந்த ஸ்வாதியும் சுகன்யாவுமே அந்த வீடை பார்த்ததும் கொஞ்சம் பயந்துருக்காங்க. ஆமாண்டி, இது வரைக்கும் கதையில் தான் இந்த மாதிரி வீடெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், முதல் முறையாக இதுக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நீ கேமராவை ஆன் பண்ணடி அப்படின்னு சுகன்யா சொல்லவும் ஸ்வாதி கேமராவை ஆன் பண்ணியிருக்காங்க. கேமராவை ஆன் பண்ணி அதில் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இந்த பேய் வீட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே 3 பேரில் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு இந்த பேய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக அந்த வீடையே சுற்றி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஜெயாவுக்கு இன்னும் பயம் வந்து அவங்கள பயங்கரமாக திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, என்னடி அப்போ உள்ளே போனால் கண்டிப்பாக யாருக்காவது ஏதாவது ஆகும்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கடி உள்ளே போகணும், இப்போ கூட ஒன்றும் இல்லை, வாசலில் தான் நிற்கிறோம். நான் கற்பனையில் நினச்சதை விட இந்த வீடை பார்த்தா பயங்கரமாக இருக்குது, இதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குன்னா உள்ளே போனால் அவ்வளோதான் போல், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. என்ன தான் நான் பேய் கதை பேய் படம்னு எல்லாமே ஆர்வமாக பார்த்தாலும் உண்மையாகவே இப்படி ஒரு இடத்துக்கு வர்றதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையான்னு இப்போ கூட யோசிங்க, வாங்க ரிட்டன் போயிடலாம், வீடை தானே பார்க்கணுன்னு நினச்சோம், பார்த்துட்டோம், கிளம்பிடலாம் வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ஸ்வாதி ஒருத்தி வந்ததுலேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காமல் போனால் எப்படி, நீ வா பேயோட ஒரு செல்ஃபி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ மெதுவாக அந்த வீட்டு டோரை கை வச்சு திறக்கிறாங்க. இவங்க திறக்கும் போது அந்த டோர் ரொம்பவே லாக்காக இருந்ததான். ஏன்னா பல வருஷமாக பூட்டி இருக்கு இல்லையா, அது வந்து திறக்க முடியாமல் அங்கங்கே துருப்பிடிச்சு ஒரு மாதிரி இத்து போய் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருந்துதான். அந்த கதவை ஒரு வழியாக திறக்கிறாங்களாம். திறந்ததும் உள்ளே ஒரே தூசியாம். அந்த டஸ்ட்டில் பயங்கரமாக இரும்பல் வந்துருச்சான். இரும்பிட்டே வந்து அப்படியே மெல்லமாக நடந்து உள்ளே போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே அங்கங்கே ஒற்றை பிடிச்சி பயங்கர டஸ்ட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் செம்ம இருட்டாக இருந்ததும். வெளியெல்லாம் வெளிச்சமாக தானே இருக்குது, இந்த வீடு என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது, லைட்டு எதுவுமே இருக்காதாடி அப்படின்னு சொல்லி ஜெயா கேட்கவும் 2 பேரும் சிரிச்சிட்டே இத்தனை வருஷமாக பூட்டி கிடந்த வீட்டில் லைட்டு கேட்குறா பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே உள்ளே போயிருக்காங்க. இவங்க இப்படி பேசிகிட்டே உள்ளே நடந்து போகும்போது திடீர்னு ஒரு புயல் வேகத்தில் பின்னாடி யாரோ கிராஸ் ஆனால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ தான் இவங்க 3 பேருக்குமே ஒரு சீரியஸ்னஸ் வருது. இப்போ நம்ம 3 பேரை தவிர யாரோ ஒருத்தர் கிராஸ் ஆன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயா கேட்கவும் சுகன்யாவும் ஸ்வாதியும் ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் அசைக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கும் இப்போ ஹார்ட் படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது. ஜெயாவும் சுகன்யாவும் ரொம்ப பயப்படுறாங்கன்றதை கவனிச்ச ஸ்வாதி உடனே அவங்க மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக சும்மா இருங்கடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே போன மாதிரி இருந்துச்சு, நம்ம ஒருவேளை பேய் வீடு அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே வந்தோம்ல, அதனால் கூட இருக்கும், வாங்கடி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம 2 ரூம் தானே இருக்குது, அங்கே மட்டும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு கிளம்பிடலாம், ஏதாச்சும் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டலாம்ல, நாங்கள் பேய் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு பற்றியா என்னென்ன கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி, அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சரி வா, நீ என்ன சொன்னால் கேட்கவா போகிற அப்படின்னு சொல்லி ஸ்வாதியோட பின்னாடியே கையை பிடிச்சிட்டு போயிருக்காங்க.
இவங்க 3 பேருமே அந்த ஹாலில் தான் இருந்திருக்காங்க. அந்த ஹால்ல இருந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நடந்து போயிருக்காங்க. அந்த ஹாலில் சுற்றி சுற்றி பார்த்துருக்காங்க. அவங்க கேமரா கையில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் அப்படியே படம் பிடிச்சிட்டே போயிருக்காங்க. அந்த வீடே வந்து ரொம்ப பழங்காலத்து வீடு இல்லையா, அதனால் அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அங்கே ஒரு பெரிய ஜாடி மாதிரி அந்த மாதிரிலாம் பொருட்கள் இருந்திருக்கு. இவங்க எல்லாமே பார்த்துட்டு பாரேன், அந்த காலத்தில் இதில் தான் தண்ணி குடிச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம்ல, இந்த காலத்தில் இருக்க மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் அப்போ இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் உள்ளே போயிருக்காங்க. இப்போ கரெக்டாக அவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருந்திருக்கு. அந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. போயிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த காலத்தில் தாப்பால் தானே இருக்கும், ஸோ அந்த தாழ்பாலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திறக்கவே முடியலையா. அட என்னடா இது, நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி கோவத்தில் தன்னோட கால்களால் அந்த கதவை எட்டி ஒரு உதவ வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் திறக்காத அந்த கதவு திடீர்னு தன்னால் அப்படியே மெதுவாக திறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மெதுவாக 3 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அங்கே இருக்க டேபிளில், அங்கே இருக்க ஷெல்ஃப்லலாம் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு கபோர்ட் மாதிரி போட்டு ஒரு ஷெல்ஃப் இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஷெல்ஃபில் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை அந்த ஷெல்ஃபுள்ள விட்டு அப்படி தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஷெல்ஃப் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததால் சுகன்யா தான் ஃபஸ்ட்டு தேடி இருக்காங்க. அவங்க கையில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுற மாதிரி இருந்திருக்கு, ஆனால் அது அவங்களுக்கு எட்டாமல் இருந்திருக்கு. இதை வந்து ஸ்வாதி கிட்ட சொல்லுவோம். ஸ்வாதி கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. இருடி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி மெதுவாக தன்னோட ஃபோன் லைட்டை மட்டும் அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே எக்கி மெதுவாக தேடவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க கையை வச்சு தேடிட்டே இருக்கும்போது அவங்க கையை யாரோ டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு செகண்ட் அலறிக்கிட்டே கையை எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க அலறதை பார்த்த ஜெயாவும் சுகன்யாவும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கத்துறதை பார்த்துட்டு ஸ்வாதி, எதுக்குடி இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானடி ஏதோ நடந்த மாதிரி கத்துன, நாங்கள் பயந்துட்டோண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்வாதியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கை மேலே ஏதோ ஒரு பொருள் விழுந்த மாதிரி இருந்தது, அதனால டக்குன்னு கையை எடுத்துட்டேன், இருங்க அது என்ன பொருள்னு எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னோட கையை அந்த ஷெல்ஃபில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ரொம்ப தள்ளி இருந்த அந்த பொருள் இப்போ யாரோ அந்த பக்கம் இருந்து தள்ளி விடுற மாதிரி இவங்க கை கிட்ட கிடச்சிருக்கு. ஸ்வாதியால் இதை உணர முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க முன்னாடி கை வைக்கும் போது அந்த பொருள் அந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது. ஆனால் இப்போ இவங்க கையில் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. சரின்னு சொல்லி அந்த பொருளை மெதுவாக எடுத்திருக்காங்க. எடுத்தால் அது ஒரு டைரி. அந்த டைரியை பார்த்ததுமே ஸ்வாதிக்கு இங்கே பாருங்களேன், ஒரு டைரி கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா நீ இந்த ஃபோன் லைட்டை பிடி, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயாவும் அந்த லைட்டை பிடிக்கிறாங்க. இந்த பக்கமாக சுகன்யாவும் நின்றுட்டுருக்காங்க. இவங்க டைரியை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைரியில் நிறையா கவிதைகள் இருந்திருக்கு. அந்த கவிதைகள்லாம் ஒன்றா படிச்சுட்டே வந்திருக்காங்க. பாருடி, அந்த காலத்தில் என்னம்மா எழுதியிருக்காரு ரசித்து, கண்டிப்பாக இவர் பெரிய கவிஞனாக தான் இருந்திருப்பார், மாற்றி இவர் யாரும் மிலிட்ரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ இவங்க இருந்த அந்த ரூமோட கதவு டமால்னு சாத்தியிருக்கு. இவங்க கதவை சாத்தின சத்தத்தை கேட்டு பயங்கரமாக பயந்து ஒரு நிமிஷம் ஒருத்தர் அப்படியே முடிச்சு பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க கூடவே இன்னொரு ஆள் நிற்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணியிருக்கு. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது என்னமோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்வாதியும் அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக இந்த இடத்த விட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை தன்னோட கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கதவை வேகமாக திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த கதவு திறக்கவே இல்லை. இப்போவும் அவங்களால அவங்க பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி உணர முடியுது. 3 பேருக்கும் பயங்கரமாக வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. தன்னோட முகமெல்லாம் வேர்க்க படன்னு அவங்களோட இதய துடிப்பு வெளியவே கேட்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் அந்த இடத்துலையே அவங்க சிலை மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. தெரியாமல் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமோ, ஒருவேளை நம்ம 3 பேரும் செத்துருவோமோன்னு சொல்லி ஜெயா சொல்கிறத கேட்டு இன்னும் பயம் வந்துடுச்சு இவங்களுக்குள்ள. சுகன்யா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பின்னாடி யாரோ நிற்கிறாங்கன்றதை அவங்களால உணர முடிஞ்சு தன்னோட ஃபோன் லைட்டாக அந்த பக்கமாக திருப்புறாங்க. அதாவது அந்த டைரி இருந்தது இல்லையா, அந்த கபோர்ட் பக்கம் திருப்புறாங்க. இவங்க 3 பேருமே அங்கே பார்த்த காட்சியை இன்னைக்கு வரைக்கும் அவங்களால மறக்கவே முடியல. ஏன்னா அங்கே புகை மாதிரி ஒரு பயங்கரமான கருப்பு உருவம் இவங்களை பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. இதை பார்த்ததும் இவங்க பயங்கரமாக கத்தியிருக்காங்க. அந்த உருவம் மெதுவாக இவங்க கிட்ட வர்றதுக்காக வர ஆரம்பிக்குது. இவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டே அந்த கதவை எப்படியாவது திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கதவை வேகமாக திறக்கிறாங்க, ஆனால் திறக்கவே முடியல.
அவ்வளவுதான், நம்ம 3 பேரும் சாக போகிறோம் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாங்களாம். அப்போ தான் ஜெயா தன்னோட பேக்கில் எப்பயுமே ஒரு முருகர் ஃபோட்டோ சின்னதாக வச்சுருப்பாங்களாம். அந்த ஃபோட்டோ ஞாபகம் வரவும் டக்குன்னு அந்த ஃபோட்டோவை கையில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு முருகா எங்களை எப்படியாவது காப்பாற்று. இவங்க எல்லாருமா சேர்ந்து முருகா முருகா முருகான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்க கத்த கத்த அந்த ஆன்மா இவங்க கிட்ட வர முடியாமல் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்கு. இவங்க ஒரு வழியாக அந்த கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்தாலும் அவங்க கையில் இருந்த அந்த டைரி திடீர்னு இவங்களுக்கு நெருப்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சுதான். ஸ்வேதா அவங்க கையை பார்க்குறாங்க. ஏதோ நெருப்புக்குள்ளே கையை விட்டால் எப்படி ஆகும் நம்ம கை, அந்த மாதிரி கொதிக்கவும் அந்த டைரியை அப்படியே அந்த ரூமில் விசிறி அடிச்சிருக்காங்க. இப்போ 3 பேரும் பயங்கரமாக அலறி அடிச்சுக்கிட்டு வெளிக்கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. இவங்களுக்கு வெளியே வந்ததும் தான் உயிரையும் வந்திருக்கு. ஒரு செகண்ட் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கோம், நம்மளை அந்த கடவுள் தான் காப்பாற்றிருக்காரு, நம்ம உடனடியாக கிளம்பி கோவிலுக்கு போகலாம், வாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருக்காங்க. அப்படி கிளம்பும் போது ஸ்வாதி மட்டும் என்னோடய கேமரா உள்ளே இருக்குடி, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்கவும் ஜெயா பலார்னு ஸ்வாதி கன்னத்துலேயே ஒரு அறை விட்டுருக்காங்க. என்னடி நினச்சிட்ருக்க, இப்போ தான் உயிர் தப்பிச்சு வந்தோம், கேமரா உனக்கு ரொம்ப முக்கியமா, மரியாதையாக வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறமா சுகன்யா, ஸ்வாதி, ஜெயா 3 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. இவங்க 3 பேருமே பஸ் ஏறி வரும்போது ஸ்வாதியோட கை மட்டும் அந்த டைரியை பிடிச்சதால் எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் வலியை பொறுத்துட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கை எரிச்சலை தாங்கவே முடியலையாம். பஸ்லேயே பயங்கரமாக கத்தி அழுத ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னால் கை ரொம்ப எரியுது, எனக்கு இன்னும் நெருப்பில் என் கையை விட்ட மாதிரி இருக்குது, என்னால் முடியலடி, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே அழுக ஆரம்பித்தாங்களாம். உடனடியாக ஸ்வாதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கை எரிச்சல் அடங்கவே இல்லை. தொடர்ந்து ஸ்வாதி அப்பப்போ அவங்க கைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வாதி அப்பப்போ அந்த ஆன்மாவை பார்த்ததா சொல்லுவாங்களாம். காலேஜில், அதுக்கப்புறமா வீட்டில், இந்த மாதிரி தூக்கத்தில், கனவில் இப்படின்னு சொல்லி அந்த பேயோட உருவம் அவங்க கண்ணுக்கு தெரியறதா ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படியே ஒரு வாரம் கழித்து ஸ்வாதி காலேஜுக்கு வரவே இல்லை. என்னடா இவ காலேஜுக்கு இன்றைக்கி வரவே இல்லையேன்னு சொல்லி சாயந்தரமாக ஜெயாவும் சுகன்யாவும் ஸ்வாதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் ஒரே அமைதியாக இருந்திருக்கு. ஸ்வாதியோட அப்பா அம்மா அந்த ஷோஃபாவில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருக்காங்க. இவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இவங்க உள்ளே போயிருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து இவளுக்கு என்னம்மா ஆச்சு, இவன் நல்லா தானமா இருந்தா, ஒரு வாரமாக ஏதோ பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சிரிஞ்சிட்டே இருந்தா, இன்றைக்கி கத்தி எடுத்து தன்னோட கை ஃபுல்லாக கீறல் போட்டுக்கிட்டா, கை எரியுது, எனக்கு கை எரியுது, என்னை விட்டுருங்க, என் கையை நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கீறல் போட ஆரம்பிச்சிட்டா. இவளை எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் இவ கேட்கவே இல்லைம்மா, எவ்வளவு ரத்தம் போச்சு தெரியுமா. அதுக்கப்புறமா டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணால் இவ ஏதோ மனசளவில் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. இவளுக்கு எப்படிமா இந்த மாதிரி ஆச்சு, ஒன்றுமே புரியலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயாவும் சுகன்யாவும் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனத்தை செஞ்சுருக்காங்கன்றது அப்போ தான் புரிய வந்தது. ஓடி போய் ஸ்வாதியை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அழுதுகிட்டே, என்னடி நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இன்றைக்கி உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உன்னை போய் மனநல பாதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டாங்களே, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சோம், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உருவத்தை நாங்கள் அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஸ்வாதியோட அப்பா அம்மா பயங்கரமாக அதிர்ச்சியாயிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஏதோ சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகுறீங்களே அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி என் பொண்ணை அனுப்புனா நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க, உங்கள் உயிருக்கே ஏதாவது ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள். அப்பா அம்மாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு வளர்த்துட்ருக்கோம், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறீங்கன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான காரியத்தில் போய் மாட்டியிருக்கீங்களேன்னு சொல்லி பயங்கரமாக திட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா சரி நான் உடனடியாக இவ்வளோ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறமா ஒரு சில பூஜைகளை செஞ்சு அவர் கையில் கயிறும் கட்டி விட்டுருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் ஸ்வாதிக்கான மனநல பாதிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்களாம். இப்போ வரைக்குமே அந்த சம்பவத்தை விட்டு ஸ்வாதியால் வெளிவரவே முடியலையா. எப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் கூட நான் அந்த ஆன்மாவை பார்த்துட்டே தான் இருக்கேன், அந்த ஆன்மா என்கிட்ட பேசுது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம்.
இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட சுகன்யாவுக்கு நன்றி சொல்லி நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். இந்த உண்மை சம்பவத்தை கேட்ட பிறகு எனக்கு தோணுன ஒரு விஷயத்த உங்கள் கூட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். எவ்வளவோ நம்ம அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அவங்க படுற கஷ்டங்களை நினச்சாலே நம்ம உயிரை பணைய வச்சு ஒரு விஷயத்தை செய்யணுமா அப்படின்ற யோசனை ஒருத்தருக்கும் வரணும். ஸ்வாதி விளையாட்டுத்தனமாக இருந்து செஞ்ச இந்த ஒரு விஷயத்தால் அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு பார்த்தீங்களா? அவங்களோட அம்மா அப்பா எந்த அளவுக்கு அதை நினச்சி கஷ்டப்படுவாங்க. நம்ம தைரியமாக இருக்கிறது தப்பில்லை, ஆனால் எந்தெந்த விஷயத்தில் இருக்கோன்றதை நம்ம கண்டிப்பாக யோசித்து தான் செய்யணும். ஒரு முடிவு எடுக்கிறதால நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னா அந்த முடிவை எதுக்காக எடுக்கணும்? அதனால் எப்பயுமே ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்கா, இந்த விஷயத்தை நம்ம செய்கிறதால கண்டிப்பாக யாராச்சும் பாதிக்கப்படுவாங்களான்னு ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை கண்டிப்பாக யோசிங்க. உங்கள் உயிரை பணையம் வச்சு தான் நீங்கள் தைரியமானவர், ரொம்ப தில்லானவர்ன்றதை நிரூபிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் உயிர் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்ப வரவே வராது. வாழ்கிற இந்த ஒரு லைஃப்பை நம்மளும் சந்தோஷமாக வாழுவோம், கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம். இந்த அமானுஷ நிகழ்வை நீங்கள் கேட்டதில் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு அமானுஷ நிகழ்வுடன் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.